என்ன வேணும் உனக்கு? creamy garlic chicken. ஸோ இன்றைக்கி வந்து க்ரீமி கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் 3 கலர்ஸ் வந்து கேப்சிகம், அப்புறம் சின்ன சின்னதாக சாப் பண்ண கார்லிக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து சீசனிங் பண்ணிடுவோம். சீசனிங் பண்ணுறதுக்கு 2 தான் போட போகிறோம், உப்பும் பெப்பரும். ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பும் போட்டுக்கலாம். இதே மாதிரி சீசனிங் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடுமே இதே மாதிரி சீசனிங் பண்ணிடுவோம். ஸோ திருப்பிட்டு இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி உப்பும் பெப்பரும் போட்டு சீசனிங் பண்ணிடுவோம். சிக்கன் வந்து சீசனிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பேட்டர் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம சீசனிங் பண்ண சிக்கனை வந்து நல்லா கோட்டிங் பண்ணலாம். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சில மசாலா போட்டு ஸ்பைஸ் அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெப்பர் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு அதுக்கடுத்து பேப்ரிகா பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பு. இது கரெக்டாக நான் 1 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ வந்து 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட சேர்த்து வந்து சிக்கனை நல்லா கோட்டிங் கொடுத்துருவோம். 2 சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனுக்கும் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நல்லாவே கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து வச்சு குக் பண்ணுங்கள். லைட்டாக ஹீட் ஆனோன்னா நம்ம வந்து சிக்கனை தூக்கி இதில் போட்டுருவோம். ஸோ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம பட்டர் வச்சுருவோம். நல்லா அந்த பட்டரோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இன்னொரு சைடு திருப்பிடுவோம். கரெக்டாக 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஈச் சைடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது வந்து வேகணும். வெந்தாதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சிக்கன் வந்து குக் ஆகும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதே பேனில் வந்து நம்ம வந்து அந்த க்ரீமி கார்லிக் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம க்ரீமி கார்லிக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டுடலாம். ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போடுவோம். இப்போ கார்லிக்கை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடு சேர்த்து வெங்காயமும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்தக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த 3 கலர் கேப்சிகமும் இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம 3 கலர் கேப்சிகமும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மோஸ்ட்லி இது வந்து லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக குக் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா சிக்கன் ப்ராத் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா சிக்கன் வந்து வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஊற்றிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஊற்றிடுவோம். அதில்
ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் க்ரீமியாக வர்றதுக்கு. ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து பர்சில் ஹெர்ப்ஸ் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பேப்ரிகா பவுடர், அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கார்லிக் பவுடர் இருந்தால் கார்லிக் பவுடர் வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா வந்து க்ரீமி ஆயிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பக்காவாக வந்துருச்சு. உங்கள்கிட்ட வந்து கொரியாண்டர் இருந்துச்சுன்னா நல்லா அதை சின்ன சின்ன சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சப்போஸ் அது இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு சீஸை வந்து வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடுவோம். ஸோ சீஸும் போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த ஹீட்டில் அப்படியே விடுங்க, சீஸ் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வெறும் 20 to 25 மினிட்ஸில் முடிய வேண்டிய ஒரு ரெசிபி தான். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட டேஸ்ட் வந்து பர்டிகுலராக நல்லா க்ரீமியாகவும் அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.